நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நெட்வொர்க் லேயர் பத்தி ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். நெட்வொர்க் லேயர்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட நெட்வொர்க் லேயருக்கு எப்படி டேட்டா வந்து டாப் மோஸ்ட் லேயர்ல இருந்து வருது, அண்ட் அகெயின் லோவர் பாட்டம் மோஸ்ட் லேயருக்கு எப்படி நம்ம டேட்டாவை சென்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்திலாம் பார்க்க போறோம். So this is the overview of the 5 layer. 5 லேயர்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. நம்மளோட லேயர்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு 5 protocols யூஸ் பண்ணியிருக்கோம். பட் த ஹீரோ ஆஃப் த லேயர் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். எதுக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோம்? த ரவுட்டிங் அண்ட் டெலிவரி. ஸோ நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து ஈச் லேயராக வரும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் லேயர், நம்மளோட விர்ச்சுவல் லேயர் த லாஸ்ட் லேயர். இந்த லேயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடுக்கு போயிடும். ஸோ இங்கே தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ரவுட்டிங் த டேட்டா டு த டெஸ்டினேஷன் இஸ் மோர் இன் தேர். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரவுட்டிங் த டேட்டா அண்ட் ensure that it is delivered. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ what this is doing here na ARP stands for Address Resolution Protocol. என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன். ஏதோ ஒரு அட்ரஸை அது கண்டுபிடிக்குது. அது என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு அடுத்த லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் கிடையாது. தட் இஸ் ரவுட்டர்ங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸ். அந்த ரவுட்டரோட அட்ரஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்மளோட பேக்கெட் எந்த டெஸ்டினேஷன்ஸு எந்த ரவுட்டர் வழியாக போகணும் அப்படிங்கிறத இது டிசைட் பண்ணும். ஓகே, இது எல்லாமே சென்டிங் சைடு. அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா சென்டிங் சைடு யூஸ் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைடு என்ன ஆகும்? பிசிக்கல் லேயர்ல இருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு வரும். அப்போ என்ன நடக்கணும்? நம்மளோட மேக் அட்ரஸ் வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் நம்மளோட மீடியா, அதாவது ஒரு பிசிக்கல் டிவைஸ்ல இருந்து விர்ச்சுவலா வரணும் அப்படின்னா அகைன் ரிவர்ஸ்ல நடக்கணும் இல்லைங்களா? அதனால ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். என்னோட மேக் அட்ரஸை திரும்ப நான் ஐபி அட்ரஸா மாத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஐபி வந்து நம்மளோட பேக்கெட்டை கரெக்டான பாத்துக்கு எப்படி டெஸ்டினேஷனுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அந்த பாத்ல இந்த பிசிக்கல் டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் தான் பண்ணும். இது வந்து சென்டிங் சைட். அகைன் நீங்க ரிசீவர் சைட் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம பேக்கெட் வந்து பிசிக்கல் லேயர்ல இருந்து நெட்வொர்க் லேயர் தான் போகும். அப்போ என்னோட மேக் அட்ரஸை நீ திரும்ப ஐபி அட்ரஸ்க்கு கொடுத்துரு அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் தான் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ இங்கே என்ன இந்த ப்ரோட்டோகால் நேம்லேயே சொல்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் த மெசேஜ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மெசேஜை கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போயிடுச்சா, எரர் இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஐஜிஎம்பி அப்படின்னா இன்டர்நெட் குரூப் ப்ரோட்டோகால். அதாவது இந்த பேக்கெட் நம்ம வந்து எப்படி சென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நான் இப்போ கிளஸ்டரா பேக்கெட், அதாவது நிறைய பேக்கெட் சென்ட் பண்றேன், மல்டிகாஸ்ட் பண்றேன் அப்படிங்கும்போது நான் ஐஜிஎம்பி போவேன். இது வந்து லைக் ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன், நம்ம டிவி வாட்ச் பண்றது, லைவ் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம கிளஸ்டர் ஆஃப் பேக்கெட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் லைக் சைமல்டேனியஸ். அந்த டைம்ல ஐஜிஎம்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ஓவர்வியூ ஆஃப் த நெட்வொர்க் லேயர். இந்த ப்ரோட்டோகால் 5 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங், ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் இது வந்து ஹாஸ்ட் டு ஹாஸ்ட் டெலிவரியை என்ஷூர் பண்ணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் அட்ரஸ், அதாவது நம்மளோட விர்ச்சுவல் அட்ரஸ்ல இருந்து மேக் அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸா கன்வெர்ட் ஆகும். லைக் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், எந்த மீடியாவுக்கு நீ அக்சஸ் பண்ற அப்படிங்கிற அட்ரஸ் எனக்கு கொடு, ஐடென்டிஃபை பண்ணும். த மெயின் ரோல் இஸ் மூவிங் த பேக்கெட். ஓகே, பேக்கெட் அப்படிங்கிறது பேக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் லேயருக்கு ரிசீவ் ஆகும்போது செக்மெண்டா தான் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லேயர், நம்ம நெட்வொர்க் லேயர்ல என்ன ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட ஹெடர் மட்டும் ஆட் ஆகி போடும். செக்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். செக்மெண்ட் கூட என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயரோட ஹெடர். இந்த ஹெடர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ண போறோம், லைக் டைம் டு லிவ் அண்ட் செக்சம். இந்த டைம் டு லிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பேக்கெட்டை ஒரு நெட்வொர்க் பாத்துக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அந்த பேக்கெட் வந்து என்னோட நெட்வொர்க் லேயர்ல சர்வைவ் ஆகலாம்
என்னோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஒருவேளை ரொம்ப டிராஃபிக் இருக்கு, ரீச் ஆக முடியல, ஆனா நான் அனுப்புற பாக்கெட் ரொம்ப செக்யூரான பாக்கெட், அது இந்த டைம்குள்ள ரீச் ஆகிடணும் நெட்ஒர்க்ல. லைக் இட் என்ஷூர்ஸ் த செக்யூரிட்டி ஆஃப் அவர் டேட்டா. ஸோ இவ்வளோ நேரத்துல என்னோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்குள்ள எந்த ரீச் ஆகும். இன்கேஸ் 5 செகண்ட்ஸ் மேலே போச்சுன்னா எனக்கு ரீச் ஆக வேண்டாம், டெஸ்ட்ராய் ஆயிடலாம் அப்படிங்கிறது டைம் டு லீவ்ல நம்ம சொல்லிடுவோம். செக்ஸம் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவை எரர் இல்லாம நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்றது தான். இதுல என்ன பண்ணும் செக்ஸம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட்டர் மட்டும் ஆட் பண்ணிருப்போம். அதே ரிசீவர் சைட்லயும் சேம் ஹெட்டர் இருக்கும். இந்த செக்ஸம் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணும் ரிசீவர் அண்ட் சென்டரோட ஹெட்டர் வந்து சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இன்கேஸ் எனி சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளோட டேட்டா கரெக்டா இருக்கு, டேட்டா லாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த செக்ஸம் வந்து சொல்லிடும். இந்த பேலோட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த செக்மெண்ட், எந்த லேயர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருந்து ரிசீவ் பண்ண செக்மெண்ட். அப்ப இந்த செக்மெண்ட் பேலோட் கூட இந்த எல்லா அட்ரஸுமே இந்த எல்லா டேட்டாவுமே ஆட் ஆயிடும். தட்ஸ் ஆல். பேலோடுங்கிறது ஆக்சுவல் செக்மெண்ட். அதாவது இப்போ நான் ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றோம் அப்படின்னா அது பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகி போர்ட், எந்த போர்ட் கூட சென்ட் ஆகுறங்கிறது தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல சொல்லியிருப்பாங்க. இதை ஆட் பண்ணிருக்கோம். நம்மளோட டேட்டா பிளஸ் போர்ட் நம்பர் சென்டர் தான் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும்போது டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெட்டர் கூட ஆட் ஆயிடும். அந்த ஹெட்டர்ல என்னென்ன சொல்லியிருப்போம்னா சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், இது எல்லாமே சொல்லியிருப்போம். இதுதான் ஒரு பாக்கெட். ஸோ என்கேப்சுலேஷன் ஆஃப் பாக்கெட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் பாக்கெட்டைசிங். பாக்கெட்னா என்ன அப்படின்னா நம்ம நெட்ஒர்க் லேயர் என்ன பண்ணோம், நம்ம டேட்டாவை பாக்கெட்டா நம்ம பிரிச்சிடும். ஸ்மாலர் சைஸ் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி அது கூட வந்து தேவையான டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணி பாக்கெட்டா வச்சிடும். தட் இஸ் என்கேப்சுலேட்டிங் பேலோட். என்கேப்சுலேட்டிங் பேலோட். டேட்டா ரிசீவ் ஃப்ரம் த அப்பர் லைன். மேலேருந்து ரிசீவ் ஆனது கீழே என்ன பண்ணுவோம், பேலோடோட சேர்த்து நம்ம தேவையான டீடைல்ஸ் ஆட் பண்ணி என்கேப்சுலேட் பண்றோம். அதே டீகேப்சுலேட் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணும்போது என்கேப்சுலேட் பண்றோம், ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஐபி அதாவது இன்டர்நெட் லேயர், நெட்வொர்க் லேயர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வைக்கும்போது எனக்கு நெட்வொர்க் லேயர்ல இருந்த டேட்டாலாம் எனக்கு வேண்டாம், டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் டீகேப்சுலேட். அந்தந்த லேயர்ல இருந்து டாப் மோஸ்ட் லேயருக்கு மூவ் ஆகும்போது அந்த லேயரோட டீடைல்ஸ் அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், டீகேப்சுலேட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் டீகேப்சுலேட். நெக்ஸ்ட் ரவுட்டிங் அண்ட் ஃபார்வர்டிங். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து ரவுட்டிங் அண்ட் டெலிவரி. ஸோ என்ன ரவுட் பண்ணோம், ரவுட்டிங் ஆஃப் த பேக்கெட் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அதே மாதிரி இப்போ ரவுட்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா லேயர்லயும் ரவுட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இட் ஃபைண்ட்ஸ் த பெஸ்ட் ரூட் அமாங் த பாசிபிள் ரூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட வீடு, அந்த வீட்டுக்கு நம்ம நிறைய ஷார்ட் ரூட்ஸ் வச்சிருப்போம், இல்லை மெயின் ரூட் வச்சிருப்போம். நம்ம அதுல பெஸ்ட் ரூட், இப்போ இந்த வழியா போனா ஹைவேஸ்ல ஃபாஸ்டா போயிடலாம் அப்படின்னு இருக்கும், இல்ல ஹைவேல இந்த டைம்ல போனா டிராஃபிக்கா இருக்கும், நம்ம ஷார்ட் ரூட் எடுத்து போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நமக்கு இருக்கும். ஸோ நெட்வொர்க் லேயர் இஸ் ஃபார் ஃபைண்டிங் த பெஸ்ட் ரூட் அமாங் த பாசிபிள் ரூட். என்னென்ன பாசிபிள் ரூட் இருக்கோ அந்த பாசிபிள் ரூட்ல எந்த ரூட் எடுத்தா பெஸ்ட் ரூட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ்க்குலாம் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம லேட்டர் ஆன் நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ரவுட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா லைக் நான் சொன்ன மாதிரி பாசிபிள் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இத்தனை ரூட் வழியா என்னோட டேட்டா போகலாம் அப்படிங்கிறது ஒரு டேபிள்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நமக்கு தெரியும் லைக் பீக் ஹவர்ஸ் எது, எந்த டைம்ல போன டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான பெஸ்ட் ரூட்டையும் நம்ம போட்டு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங் டேபிள். என்னது, ரவுட்டிங் டேபிள். என் பேக்கெட் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாத்ல ரீச் ஆகணும் அப்படிங்கிறது டெசிஷன் மேக் பண்றதுக்காக ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கோம். ஒரு 1 2 3 அந்த 3 பாத் இருக்கு, இந்த 3ல எது பெஸ்ட், எப்பப்போ பெஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கிறது தான் ரவுட்டிங் டேபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல். நம்மளோட நெட்வொர்க் லேயர்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ண கிடையாது.
பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்ஸம் அப்படிங்கிற ஃபீல்டை மட்டும் நம்ம டேட்டாகிராம்ல ஆட் பண்ணணும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸம்ல ஒரு ஹெட்டர் ஆட் பண்ணிடணும். அந்த ஹெட்டர் வந்து டெஸ்டினேஷன்ல ரீச் பண்ணும் போதும் சேமா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சேமா இருக்கு அப்படின்னா ஓகே, என்னோட டேட்டா வந்து கரெக்ட் ஆகல, எங்கேயும் லாஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். இல்ல கரெக்டா இருக்கு, லைக் சேஞ்ச் ஆயிருக்கு, என்னோட ஹெட்டர் வந்து எங்கேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா லைக் டேட்டா லாஸ்ட் ஆயிருக்கு, இல்ல டேட்டா வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி தான். சொன்ன மாதிரி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால்லாம் என்ன பண்ணுன்னா இந்த எரர் மெசேஜஸ், இந்த ஹெட்டர்ல இருக்க எரர் வந்து கரெக்டா இருக்கா, இல்ல எரரோட இருக்கா, எரர் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத ஐசிஎம்பி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு பாத்துக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ லைக் ஒரு பாத்ல வந்து ஒரு 10 vehicles தான் போக முடியும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 50-60 அனுப்பும்போது அந்த ஃப்ளோ வந்து ரெகுலேட் ஆகாது, டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சேம் இன் நெட்ஒர்க்லையும் நம்ம எவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து நம்மளோட பாத்துல அனுப்புறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணுது ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து என்ன ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் ஆஃப் டேட்டா, நம்ம எவ்வளோ டேட்டா அமௌண்ட் பண்றோமோ லைக் எவ்வளோ டேட்டா வந்து சென்ட் பண்றோமோ ஒரு பாத்தை அதை ரெகுலேட் பண்ணுது. லைக் இந்த பாத்துல வந்து நான் 10 பேக்கெட்ஸ் தான் இப்போ சென்ட் பண்ண போறேன் அப்படின்னா வெயிட் பண்ண, ஃபர்ஸ்ட் 10 போயிட்டாங்க, செகண்ட் 10 போகட்டும் அப்படின்னு அந்த ஃப்ளோ ஆஃப் பேக்கெட்ஸை வந்து ரெகுலேட் பண்றது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். அது அகெயின் வந்து நம்மளோட நெட்ஒர்க் லேயர்ல எந்த ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல்க்கான ப்ரோட்டோகாலும் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. This is one of the issue. Again, next comes for congestion. Congestion controlலுமே இங்க நம்ம எந்த ஒரு ப்ரோட்டோகால் ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ண கிடையாது. We all use this in the before layer. Transport layerல flow control, congestion controlக்குலாம் அங்கேயே டிசைன் பண்ணியிருப்போம். No particular algorithm or techniques in this network layer. ஸோ கன்ஜெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ அனுப்புகிறோம், பட் அதே மீறி என்னோட டேட்டா வந்து லைக் அங்கே வந்து பிளாக் ஆகுது, அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கன்ஜெஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத் ஆஃப் ட்ராவலிங் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல், அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக போயிடுதுன்னு அர்த்தம். இல்லை டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா நம்மளோட பைக் ஆர் வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய க்ரௌட் ஆயிட்டு ஒரு பக்கம் நம்மளால மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டிராஃபிக். ஸோ சிமிலர்லி கன்ஜெஷன் நெட்வொர்க்கும் அதே மாதிரி தான். டூ மெனி டேட்டாகிராம் ப்ரெசென்ட் இன் ஏரியா, ஒரே ஏரியால நிறைய டேட்டாகிராம், நிறைய பேக்கெட்ஸ் வந்து அசம்பிள் ஆகுது அப்படின்னா அங்க வந்து லைக் மூவிங் ஃபாஸ்ட் ஆஃப் பேக்கெட்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் கன்ஜெஷன். எக்ஸாம்பிள் இஸ் டிராஃபிக் இன் ரியல் லைஃப். So now congestion technique and flow control technique is present in this network layer. Okay, let's come to packet switching. What is packet switching? Packet na என்னன்னு பார்த்துட்டோம். Packet switching அப்படின்னா லைக் நம்ம பாக்கெட்டை நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோம், எப்படி வந்து நம்ம பாத்துக்கு சென்ட் பண்றோம் அப்படிங்கிறத packet switching. So message splits into smaller piece known as packets. Packets given unique number to identify their order at receiving it. இப்போ நான் ஹலோ வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னா ஹலோங்கிறது ஒரு பேக்கெட்டாக பிரிச்சுக்கலாம், வெல்கம் அப்படிங்கிறது ஒரு பேக்கெட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ஹலோ வெல்கம். அப்போ ஹலோங்கிறதுக்கு நான் 1 அப்படிங்கிற யூனிக் நம்பர் கொடுக்கணும், வெல்கம் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற யூனிக் நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போ பேக்கெட் 1 and 2 சென்ட் பண்றேன். பை மிஸ்டேக் ஆர் பை டிரான்ஸ்ஃபரிங் த பேக்கெட் எனக்கு வந்து செகண்ட் பேக்கெட் வந்து டெஸ்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் பாக்கெட் வந்து செகண்டா ரிசீவ் ஆகுதுன்னா லைக் ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆர்டரே ரிசீவ்டு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும். அது லேட்டர் ஆன் பார்க்கலாம். ஸோ எதுக்கு யூனிக் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளோட பேக்கெட் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு எத்தனை பேக்கெட் வந்து லைனா தான் இருக்கு, இந்த பேக்கெட் 1 கொடு, இந்த பேக்கெட் 2 கொடு, இது ரிசீவ் ஆகும்போது நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்க 1 2 3 4 5 6 அப்படின்னு ஜாயின் பண்ணி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூனிக் நம்பர் கொடுக்குறது பேக்கெட் ஸ்விட்சிங் தான். ஸோ அகெயின் கம்ஸ் பேக்கெட்ல என்னென்ன இருக்கும், நம்ம ஹெட்டர் இருக்கும், சோர்ஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்ல அந்த பேக்கெட்ல இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்ன ஆகும், அகெயின் வந்து பேக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத், நம்ம எப்பயும் போல நம்ம வீட்டுக்கு எந்த பாத்திரத்தை ஷார்ட்டாக போகிடலாம், ஃபாஸ்ட்டாக போகிடலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணும் பேக்கெட்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஆஸ் பாசிபிள் எடுத்து மூவ் பண்ணும். திஸ் வில் பி டன் பை டிசி
dynamic protocol, dynamic host configuration protocol. All the packets are reassembled. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பேக்கெட்ஸும் நம்மளோட ரிசீவிங் சைடு என்ன ஆகும்னா ரீஅசம்பிள் ஆயிடும். 1 2 அப்படின்லாம் இருக்காது. லைக் 1 2 3 4 5 அப்படின்னு ரீஅசம்பிள் ஆயிடும். 3 4 5 6 அதாவது ஆர்டர் மாற்றி வந்தாலும் ரீஅசம்பிள் கரெக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ ஒரு பேக்கெட் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளோட ரிசீவர் வந்து ரீசெண்ட் பண்ணுவாங்க. இந்த பேக்கெட் மிஸ் ஆயிடுச்சு, 3 அப்படிங்கிற பேக்கெட் எனக்கு வரல அப்படிங்கிற மெசேஜை டெஸ்டினேஷன் சாரி அப்படிங்கிறத வந்து சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை எல்லா பேக்கெட்டும் கரெக்டாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஐ ஹவ் ரிசீவ்ட் எவ்ரி பேக்கெட் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். திஸ் இஸ் பேக்கெட் ஸ்விட்சிங். இப்போ பேக்கெட் அப்படின்னு பார்த்துட்டு பேக்கெட்னா என்ன அப்படின்னு டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் தான் இது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் டேட்டா. திஸ் இஸ் லைக் ஹலோ வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா த பேக்கெட். திஸ் இஸ் டேட்டா. ஓகே, திஸ் இஸ் டிசிபி ஹெடர். நம்ம நெட்வொர்க் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர்ல திஸ் இஸ் ஃப்ரம் அப்ளிகேஷன் லேயர். திஸ் டேட்டா நான் இமெயில் அனுப்புறேன், இப்போ இமெயில் அனுப்புறேன் ஹலோ அப்படின்னு திஸ் இஸ் த டேட்டா. இது டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிசிபி டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் ஆட் பண்ணி என்னோட ஹெட்டர் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் பிளஸ் டேட்டா ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம எந்த லேயருக்கு வருது, நம்மளோட நெட்வொர்க் லேயருக்கு வருது. ஸோ இந்த நெட்வொர்க் லேயர்ல என்ன ஆகும், அகெயின் ஐபி ஹெட்டர். நம்மளோட இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நம்ம பிஃபோரா என்ன பார்த்தோமோ அந்த எல்லா ஹெட்டரும் இது கூட ஆட் ஆயிடும். இது கூட ஆட் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன லேயருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் வந்து பிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈத்தர்நெட் அட்ரஸ், மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஆட் பண்ணிடும். இப்போ ஒரு பேக்கெட் அப்படின்னா நம்மளோட டேட்டா, டிசிபி ஹெட்டர், ஐபி ஹெட்டர், ஈத்தர்நெட் ஹெட்டர் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா டாப் டவுன்ல போகும். ஃபர்ஸ்ட் டேட்டா வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா டிசிபி ஹெட்டர் ஆட் பண்ணுவோம், தேர்ட் லேயர்ல ஐபி ஹெட்டர் ஆட் பண்ணுவோம், அண்ட் ஃபோர்த் லேயர்ல ஈத்தர்நெட் ஹெட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, அகைன் நம்மளோட டெஸ்டினேஷன் போயிடுச்சு. டெஸ்டினேஷன்ல என்ன ஆகும், டவுன், அதாவது பாட்டம் ஆஃப் லேயர்ல இருந்து வரும். லைக் இந்த லேயர்ல இருந்து வரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன போகும்னா ஈத்தர்நெட் அட்ரஸ் ஃபர்ஸ்டே வந்துடும். ஈத்தர்நெட் அட்ரஸ்ல இருந்து எனக்கு நெக்ஸ்ட் லேயர் என்னன்னா நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் போகும்போது அந்த ஈத்தர்நெட் அட்ரஸ் லைக் டீகேப்சுலேட் ஆகும். அப்போ ஐபி அட்ரஸ், டிசிபி ஹெட்டர், டேட்டா மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் போகும்போது எனக்கு என்ன வேணும், வெறும் டிசிபி ஹெட்டர் இருந்தால் போதும், ஐபி எனக்கு தேவையில்லை, பிகாஸ் அது நெட்வொர்க் லேயரோட பார்ட். ஸோ நெக்ஸ்ட் லேயர் போகும்போது டிசிபி ஹெட்டர் மட்டும் போகும். அண்ட் அடுத்த லேயர் போகும்போது பைனரி டேட்டா வந்து ஆக்சுவல் டேட்டாவை கன்வெர்ட் ஆகி லைக் ரிசீவருக்கு எந்த டேட்டா எக்ஸாக்டாக கொடுத்தோமோ அந்த டேட்டா போயிடும். அவ்வளோதான். ஸோ பாட்டம் டவுன் அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டரா எனக்கு ஒவ்வொரு லேயர்ல ஆட் ஆயிடுவாங்க. டேட்டா வந்து செக்மெண்டா மாறும், செக்மெண்ட் வந்து பேக்கெட் மாறும். பேக்கெட் இஸ் கன்வெர்டட் டு ஃப்ரேம். அதாவது என்னென்ன ஃப்ரேம் அப்படின்னா உங்களை ஈத்தர்நெட்டோட அட்ரஸ் ஆட் ஆயிருங்க ஃப்ரேம், ஐபி ஹெட்டர் ஆட் ஆயிருக்கு பேக்கெட்டா பிரிச்சுட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால் பேக்கெட். அண்ட் டிசிபி ஹெட்டர் ஆட் பண்ணிட்டோம், ஒரு டேட்டாவை பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி, தட் இஸ் மெஷின் ட்ரீடபிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி டிசிபி ஹெட்டருக்கு ஆட் பண்ணி செகண்ட் லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால் செக்மெண்ட். I hope you all understand about the format and each layer ஓட transportation உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is the approaches of packet switching? Packet switching என்னன்னு பார்த்தோம், பாக்கெட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். What is the approaches of packet switching அப்படின்னா ரெண்டு அப்ரோச் இருக்கு. One is datagram packet switching, other one is virtual. இந்த datagram அப்படிங்கிறது இன்னொரு நேம் வச்சு சொல்லணும், that is connectionless. So connectionless. And the other one that is virtual is called a connection oriented. The virtual is called connection oriented. Datagram packet switching. So ரெண்டு டைப் சொல்லிட்டோம். இந்த ரெண்டு டைப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா datagram. The meaning itself அதாவது datagram-னா இது வந்து connectionless-னு சொல்லியாச்சு. அப்போ எந்த ஒரு virtual connections இந்த path நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸோ இப்போ நான் சென்டர், இங்கே தான் சென்டர் இருக்காங்க, இங்கே ரிசீவர் இருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் யுவர் நெட்வொர்க். ஸோ ஃபார் நெட்வொர்க், விர்ச்சுவல் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேட்டா சென்ட் பண்ணுறேன், ஏபிசிடின்னு சென்ட் பண்ணுறேன்.
இந்த ஏபிசிடியில பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் நோட்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியட் நோட். இது ரவுட்டர் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் எனிதிங். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் பண்ணும்போது என்னோட பேக்கெட் ஏ அப்படிங்கிறது டைனமிக்கா வந்து டிசைட் பண்ணிக்கும் இந்த பாத்துல போயிட்டா ஈஸி அப்படின்னு. சப்போஸ் இந்த பாத்துல போயிடுச்சு, இந்த ஏ வந்து இங்க சம்டைம் வெயிட் பண்ணுது அப்படின்னா the next packet B comes. இந்த B என்ன பண்ணும், ஓகே இங்க போனா நமக்கு ஷார்டஸ்ட் பாத் கிடைக்காது, நம்ம நெக்ஸ்ட் ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு B இங்க டிசைட் பண்ணிக்கும். அண்ட் அகைன் C அண்ட் D என்ன பண்ணலாம், மேபி இந்த ரூட் எடுத்துக்கலாம். இப்படி நம்மளோட எல்லா பேக்கெட்ஸும் வேரியஸ் ரூட்ஸ் எடுத்துட்டு போறது. அதுதான் கனெக்ஷன்லெஸ். எந்த ஒரு பாத்தும் ஃபிக்ஸ்டா இருக்காது. நோ பாத் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் கால்ட் டேட்டாகிராம். டேட்டாகிராம் அதாவது டேட்டாவே எந்த பாத்துல போகலான்னு முடிவெடுத்துக்கிட்டு போறது தான் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஆர்டர் ஆஃப் பேக்கெட்ஸும் ஒரு பாத்துல போகாது. பட் ஆனா ரிசீவர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ABCD எல்லாமே ஆர்டரா வந்துடும். லைக் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிருப்போம் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. நம்மளோட பேக்கெட்ஸை ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த பேக்கெட் எந்தெந்த ஆர்டர்ல இருக்கும் அதுக்கு தான் நம்ம பேக்கெட்ல யூனிக் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ ரிசீவர் சைட்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த டேட்டா வந்துடும். லைக் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ஆர்டர்லி அரேஞ்ச் பண்ணி போயிடும். திஸ் இஸ் கால்ட் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங், ஆல்சோ நோன் அஸ் கனெக்ஷன்லெஸ். எந்த ஒரு பாத்தும் கனெக்டடா இருக்காது, ஃபிக்ஸ்டு கனெக்டடா இருக்காது. Next comes virtual circuit switching, that is connection oriented. அங்க என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ். எல்லா பேக்கெட்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். பட் இந்த பேக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கனெக்ஷன் வந்து இங்க செட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ல தான் போகும். வேற பாத் இருக்குது அப்படின்னா அந்த பாத்ல போகாது. ஸோ இது வந்து பாத் இஸ் ஃபிக்ஸ்டு. விர்ச்சுவல் சர்க்கியூட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த பாத்ல தான் நீங்க போகணும், எல்லா பேக்கெட்டுமே இந்த பாத்ல தான் போகணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 4 அப்படிங்கிற பேக்கெட் நான் சென்ட் பண்றேன். அகெயின் இந்த பேக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டா இங்க எனக்கு ரீச் ஆயிடுச்சு. இன்கேஸ் இங்க ஏதாவது பேக்கெட் மிஸ் ஆகுது அப்படின்னா சென்டருக்கு என்ன பண்ணுவோம், அக்னாலஜ் பண்ணுவோம் இந்த பேக்கெட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆர்டர்ஸ் எனக்கு எல்லா பேக்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே என்ன பண்ணுவோம், சென்டருக்கு நம்ம சொல்லிடுவோம் பேக்கெட்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் விர்ச்சுவல் சர்க்கியூட் அண்ட் டேட்டாகிராம் சர்க்கியூட். விர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, விர்ச்சுவலா ஒரு சர்க்கியூட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேட்டாகிராம் சர்க்கியூட் அப்படின்னா எல்லா டேட்டாவும் டேட்டாகிராம் இஸ் நத்திங் பட் தி டேட்டா, தி செக்மெண்ட் ஆர் பேக்கெட் எனிதிங். அந்த டேட்டா வந்து தன்னை போல முடிவெடுத்து ஒவ்வொரு ரூட்குள்ள போகுது அப்படிங்கிறது டேட்டாகிராம் ஸ்விட்சிங். Again, what is IP அப்படின்னா widely used network. So okay, now comes IP, Internet Protocol. This is the address of the IP. Address of the IP எப்படி வந்து லைக் ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா set of 4 numbers separated by dot 1 2 3 4 192.168.0.1 அப்படிங்கிறது தான் யூனிக் அட்ரஸ். இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம், ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் இந்த இன்டர்நெட். நான் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு நான் ஒரு டேட்டா அனுப்புறேன் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் மூலமா தான் சென்ட் பண்ணும். இந்த ஐபி தான் என்ன பண்ணுன்னா இன்னொரு டிவைஸை கண்டுபிடிச்சு கொடுக்கும். What are the versions அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPv4 and IPv6 அது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து IPv4 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 32-bit address. It is a 32-bit address. The foundation பார்த்தீங்கன்னா routing the packets between network from the basic modern internet infrastructure. So IP இல்லை அப்படின்னா நம்மளோட பேக்கெட்ஸை ரவுட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் நம்மளோட பேக்கெட்டை நம்ம பேக்கெட்ஸோட டேட்டாவை நம்ம நெட்வொர்க் பாத்தில் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரவுட் பண்ணுறோம். திஸ் ஃபார்ம்ஸ் அந்த ரவுட்டிங் தான் வந்து ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேஸ். The next one, the structure of the IP பார்த்தீங்கன்னா network address and host address. Network address எது சொல்றோம் அப்படின்னா which belongs, எந்த நெட்வொர்க்குள்ள நீ போற அப்படின்னு. host address அப்படிங்கிறது டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா யூ டேக் சம் பிளேசஸ், இந்த பிளேசஸ்க்கு போகணும், லைக் இந்த பிளேசஸ்க்கு இந்த வெஹிக்கிள் மூலமா போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேசஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ். இந்த வெஹிக்கிள் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா டிவைஸ்.
நான் வந்து சேலம் டு சென்னை வந்து போகணும் அப்படிங்கிறது என்னோட நெட்வொர்க் அட்ரஸ். விச் டு நெட்வொர்க் நெட்வொர்க் டு விச் டிவைஸ் பிலாங்ஸ், எந்த ஊருக்கு அது போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஹாஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது நான் ட்ரெயின் மூலமா போகலாம் இல்லை வந்து பஸ் மூலமா போகலாம் அப்படிங்கிறது. நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் ஹாஸ்ட் அட்ரஸ். The network to which a device belongs, again host address is the device within the network. So okay, நம்ம வந்து 32-bit address series of 4 decimal numbers அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நெட்ஒர்க்ல நான் லைக் நம்பர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 220 சாரி 0 to 255 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம நெட்ஒர்க்ஸ் வந்து பாசிபிள். இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4 பில்லியன் யூனிக் அட்ரஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்மளோட நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் IPv4 அட்ரஸிங். இப்போ வந்து பேக்கெட்டிங் பார்த்துட்டோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், ஒரு நெட்ஒர்க்கு ஒரு அட்ரஸை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெக்னிக் இருக்கு. ஸோ ப்ராட் கேட்டகரிஸ் ஆஃப் IPv4 அட்ரஸிங் டெக்னிக். One is classful and classless. Classful is like நம்ம நெட்ஒர்க்கை 5 groups வச்சுக்கோங்க. ABCDE அப்படின்னு ப்ரீடிஃபைன்டு ரேஞ்சஸோட. ஏன்னா இவ்வளோ செட் ஆஃப் நெட்ஒர்க்ஸாக இருக்கணும், பின்னா இவ்வளோ செட் ஆஃப் நெட்ஒர்க்ஸாக இருக்கணும் அப்படின்னு ABCDE அப்படின்னு பிரிச்சுட்டு வித் ப்ரீடிஃபைன்ட் ரேஞ்ச் இந்த நெட்ஒர்க் இந்த கிளாஸ்க்குள்ள இவ்வளோ நெட்ஒர்க் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பிரிச்சுடுவாங்க. This is known as classless inter-domain routing. Class ABC, that is class ABC என்னன்னு சொல்லுங்க unicast address. D அப்படிங்கிறது multicast address. Eங்கிறது வந்து reserved for future. So இது 5 classful address sub classes. Example பார்த்துக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் இத்தனை ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு லைக் ஒரு குரூப் இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் கொடுத்த நெட்ஒர்க்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஆஃப் பில்லியன்ஸ் நெட்ஒர்க் அட்ரஸ். ஸோ அப்போ வந்து என்னன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும், நெட்ஒர்க்கில் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங். ஸோ இந்த கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸை கொடுத்துட்டோம் 1 2 3 4 அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு /24 அப்படிங்கிறது ஒரு நெட்ஒர்க் பார்ட் அப்படிக்கு ஒரு நெட்ஒர்க் பார்ட் ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டம் பண்றோம் அப்படின்னா எனக்கு தேவையான நெட்ஒர்க்ஸை இந்த /24 தான் டிசைட் பண்ணும். The first 24 are the network part, remaining are the host address. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ்ல டிசைட் பண்ணும். இங்க வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் நான் அட்ரஸை பிரிச்சிட்டோம். அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 4, அட்ரஸ் 128. அதாவது இது எல்லாமே 2 பவர். இது கிளாஸ்லெஸ் அட்ரஸ் எல்லாமே 2 பவர் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 205.16.37.32 கொடுத்துட்டோம். பட் இங்கே சேஞ்சஸ் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 205 16 37 சேமாக தான் வரும். இதுக்கு 32 33 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அப்போ இது எல்லாமே வந்து நெட்வொர்க் சைடு, இது வந்து ஹாஸ்ட் சைடு. நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து ஸ்லாஷ் ஒரு நம்பர் கொடுத்து இதுல இருந்து இந்த ரேஞ்சுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2 பவர் ஆஃப் சம்திங் போட்டேன்னா 128. ஸோ 128 அட்ரஸ் வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே பவர் ஆஃப் 2ல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் த வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி. Next comes subnetting.
ஓகே, இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளார எனக்கு நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜெஷன், டிராஃபிக் எல்லாம் ஹெவியா நடக்கும். இதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்நெட்டிங். சப்நெட்டிங் இஸ் நத்திங் பட் அ நெட்ஒர்க். ஓகே, பெரிய நெட்ஒர்க் வந்து ஸ்மாலர் நெட்ஒர்க்கா பிரிக்கிறது தான் சப்நெட்டிங். இப்போ எதுக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மாலர் நெட்ஒர்க் நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம். பிகர் நெட்ஒர்க்ல லைக் ஒரு ஃபால்ட்டு, ஒரு எரர் கண்ட்ரோல், டிராஃபிக் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக சப்நெட்டிங் போகும். இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் பார்த்தீங்கன்னா 224 நெட்ஒர்க்ஸ் அதில் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன். எவ்வளோ நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்கை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த நெட்ஒர்க்கை பிரிச்சிடணும். லைக் 50-50 பிரிச்சாலும் சரி, நம்மளோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நம்ம நெட்ஒர்க்கை ஸ்மால் பார்ட்டாக கொடுக்குறது சப்நெட்டிங். எக்ஸாம்பிள் இப்படி இது எல்லாமே இந்த பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நெட்ஒர்க்கு. இந்த ஒரு நெட்ஒர்க்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், அகைன் ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்கேன். ஸோ சேவ் ஃபார் இது 200 இருக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து நான் 10 வச்சிருக்கலாம், இல்லை 20 நெட்ஒர்க்ஸை வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சப்நெட்டிங். Hope you all understood and gained some of the information. மீதி இருக்க சிலபஸ்க்கு வெயிட் அண்ட் வாட்ச்.